உடனே நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டணும்னு அவசியம் இல்லை. எனக்கு இந்த குரூப்பை பார்த்தாலே எனக்கு வந்துட்டு லைட்டா எனக்கு ஒரு பேட்டர்ன் தெரியுது. ஆனா தனுஷ் இப்படி தானே இருந்தாரு. தனுஷை நம்ம இப்ப அக்செப்ட் பண்ணிக்கல. See a man who can't handle rejection. Find that tea. There's not tea that I want. ரெண்டு டீ தானே சாப்பிட்டு போகலாம். It's the tea. You're saying tea, tea. வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு வந்து பேச போற டாபிக் கொஞ்ச நாளாவே நான் பேசணும்னு இருந்தது தான். அண்ட் கரெக்டா அவரோட படமும் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. பிரதீப் ரங்கநாதன் கமர்ஷியல் டைரக்டர் டர்ன்ட் ஆக்டர். உங்களில் ஒருவனுங்கிற மாதிரி உங்க வீட்டு பையன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல தான் அவர் எல்லா படத்துலையும் நடிக்க போறாருன்னு முடிவு பண்ணிட்டு அவர் ஸ்டிரியோடிபிக்கலா இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஹீரோ இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இமேஜையும் பிரேக் பண்ணிட்டு நான் வரேன், நான் ஒரு எவ்ரிடே மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொசிஷன் பண்ணிக்கிறாரு. பட் ஆனால் அவரோட படத்தில் அவர் காமிக்கிற விஷயங்கள், விமனை அப்ஜெக்ட் பண்ணுறது, ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணுறது, அவர் ட்ரைவ் பண்ணுற ஒரு நரேட்டிவுக்கு சுத்தமாக சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. உண்மையிலே யார் பிரதீப் ரங்கநாதன், அவர் என்ன சொல்ல வராரு, அவர் படங்கள்லாம் ஏன் இப்படி இருக்குது, இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் பிரேக் இட் டவுன் த டுவாலிட்டி ஆஃப் பிரதீப் ரங்கநாதன். ஸோ ஒரு ஹீரோனா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டீரியோடைப்பை நான் வந்து பிரேக் பண்ணுறதுக்காக வரேன். இனிமேல் வந்துட்டு நான் எடுக்க போகிற படங்கள்லாம் நானே தான் ஹீரோவாக நடிக்க போகிறேன். ரிகார்ட்லெஸ் ஆஃப் த ஜானர், ரிகார்ட்லெஸ் ஆஃப் அந்த ரோலுக்கு இவரோட தோற்றம் சூட்டபிளாக இருக்கா இல்லை எதுவுமே கன்சிடரேஷனே பண்ணாமல் இவர் தான் ஹீரோவாக நடிக்க போகிறான்னு அவர் முடிவு பண்ணிட்டு. இப்போ லவ் டுடே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம். இதுதான் வந்து ஒரு நார்மலான ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காமிக்கிறாரு. அந்த நார்மலான பையன் என்ன பண்ணுறான், ஊரில் இருக்க எல்லா பொண்ணுங்களையும் ஸ்டாக் பண்ணுறான். ஜிபே இதில் கூட நான் ஒரு பொண்ணை வந்து சேஸ் பண்ணிட்டு நான் போயிட்டு ஸ்டாக் பண்ணுவேங்கிற லெவலுக்கு காமிக்கிறாரு. அண்ட் எப்படி அவங்க ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் கிரியேட் பண்ணிட்டு பொண்ணுங்களுக்கும் பையங்களுக்கும் எப்படி அவங்க ஏமாற்றி அவங்க மெசேஜ்லாம் பண்ணுறாங்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு நார்மல் ஒரு கலாய்க்கிற பிஹேவியர் மாதிரி தான் காமிக்கிறாங்க. அந்த படத்தில் ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதுவும் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது. படத்துக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி ஜட்ஜ் பண்ணுறீங்க, ஏன் இப்படி ரிவ்யூஸ் பண்ணுறீங்க, ஏன் இப்படி பிடிச்சி அப்ரெஸ் பண்ணுறீங்கிற மாதிரி ஒரு இமேஜ் அவர் கிரியேட் பண்ணுறாரு. ஆனால் படம் ஃபுல்லாக அவர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஹீரோயினை பிடிச்சி ஜட்ஜ் பண்ணுறாரு, அவளை லட்சியம் பண்ணுறாரு, ஊரில் இருக்க எல்லா விஷயமும் அவர் பண்ணுறாரு. படத்தோட லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் மட்டும் அவர் ஏதோ ஒன்று திருந்திடுறாரு, ஏதோ ஒன்று உணர்ந்துறாரு. ரிலீஸ் ஆன வீடியோ அவர் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ட்ரஸ்ட் பண்ணிட்டு அவர் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி முடிச்சிருப்பாங்க. வரப்போகிற படம் டிராகன் பற்றி பேசுவோம். ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு அக்மார்க், ஒரு டாக்ஸிக் மேல், ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிற ஒரு பையன் எழுதுகிற எக்ஸாம் ஃபுல்லாக அரியர் வச்சிருக்கான். இருக்கிறதுல எல்லா கெட்ட பழக்கமும் அவனுக்கு இருக்குது. பட் ஆனாலும் சம்ஹவ் ரெண்டு அழகான பொண்ணுங்க, ரெண்டு சார்ட்டரான பொண்ணுங்க எப்படியோ இஸ் ஃபாலிங் இன் லவ் வித் ஹிம். இந்த நரேட்டிவ் வந்துட்டு தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட பல வருஷங்களா இருக்கு. இது வந்து இவர் தான் வந்துட்டு இதை கொண்டு வராருன்னு இல்லை. பட் ஏன் திரும்ப பிரதீப்பும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல அவர் நடிக்கிறாரு, அவர் வந்துட்டு என்ன சொல்ல வராரு, அவரோட சொந்த இன்செக்யூரிட்டிஸை தான் வந்துட்டு இந்த கேரக்டர் மூலியமா அவர் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்றாரா? ஸோ அந்த ட்ரெய்லரே பேசிக்கா பாத்தீங்கன்னா அல்டிமேட்லி நான் வந்து பண்ற விஷயங்கள் ஒரு பொண்ணை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணும், எனக்கு வந்து ஆள் செட் ஆகுமா இல்லையா, இந்த மாதிரிலாம் பண்ணுனா எனக்கு பொண்ணு கிடைக்குமா, அது அந்த ஸ்கூல்ல நல்ல பையனா இருந்தா பொண்ணுங்கெல்லாம் பார்ப்பாங்கன்னு சொல்றதுலாம் பொய் இல்லைங்கிறத ஆரம்பிச்சு அவன் அந்த பேட் பாய் ஆகுறதும் சரி, அதுலேருந்து இம்ப்ரெஸ் ஆகிற பொண்ணுங்களை காமிக்கிறதும் சரி, அனுப்பமா இவென்ச்சுவலி நான் வந்துட்டு உன்னை லவ் பண்ணுறது வரைக்கும் ஓகே, பட் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி அவர் கொஷின் பண்ணுறது வரைக்கும் சரி. ஸோ எல்லாமே என்னன்னா இவன் பண்ணுற ஒரு விஷயங்களும் அந்த கோல் என்னன்னா பொண்ணுங்களை கரெக்ட் பண்ண முடியுமா முடியாதா, இதில் தான் போயிட்டு அவங்க கடைசியாக முடிக்கிறாங்க. படங்கள்லாம் நடிக்கிற இந்த ஹீரோயினோட ரோல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த ஹீரோ அவருக்கு ஒரு ஆர்க் இருக்கும். அவர் வந்துட்டு பொறுக்கியாக இருப்பார், புறம்போக்காக இருப்பார், அப்புறம் திடீர்னு அவருக்கு ஏதோ ஒன்று ஹிட் ஆகும். அப்படியே அவர் லைஃப் எல்லாம் மாறுறப்போ இந்த ட்ராஜெக்டரியில் நிறைய பொண்ணுங்க வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இவென்ச்சுவலி நல்லவனான அப்புறம் தான் உண்மையான ஒரு லவ் அவங்க கண்டுபிடிக்கிறாருங்கிற மாதிரி தான் முடிப்பாங்க. அது இந்த டிராகன் படத்தோட ப்ரொமோஷன் நான் பார்த்தேன் நான். அண்ட் சில விஷயங்களை என்னால் நோட்டீஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ பிரதீப் ரங்கநாதன் வந்து ஸ்டேஜ் ஏறி பேசினப்போ எனக்கு இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தது. லவ் டுடே ஒரு ஹீரோயின் தேடிட்டு இருக்கப்போ எல்லாம் சில இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணாருன்னு சொன்னார் அவர். ஹீரோயின்ஸ் கிட்ட போயிட்டு நான் வந்து கோமாளி டைரக்டர், இப்போ லவ் டுடேன்னு ஒரு படம் பண்ணுறேன், நீங்கள் நடிக்கிறீங்களான்னு கேட்கும் போது இனிஷியலாக எல்லாருமே ஒரு எக்ஸைட்டடாக நான் நடிக்கிறேன் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க போல. யார் ஹீரோ அப்படின்னு கேட்குறப்போ நான் தான் ஹீரோன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அப்பேரண்ட்லி நிறைய ஹீரோயின்ஸ் வந்து அது கேட்ட உடனே டேட்ஸ் பிரச்சனை இருக்குது, இல்லை எனக்கு வேறு ஏதாவது ஒன்றுக்கு வேலை வந்திருக்குங்கிற மாதிரி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுறாரு. அவங்க வந்துட்டு என்னை லுக்ஸை பார்த்துட்டு அவங்க வந்து என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு மனசுக்குள்ள வந்து ஒரு கோவம், எப்படி அவங்க என்ன ரிஜெக்ட் பண்ண முடியும். பிரதீப் ரங்கநாதன் ப்ளீஸ் நோ தட் ஒரு ஹீரோயினுக்கு ஒரு ரோல் அவங்க வந்து கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது. உடனே நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு வந்து அந்த ரோல் அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், இல்லை வந்து கிடைக்கிற அந்த சம்பளம் அவங்களுக்கு கரெக்டாக சூட்டபுளாக இல்லாமல் இருக்கலாம், இல்லை அவங்க நடிக்கிற அந்த கோஸ்டார்ஸ் இல்லை காஸ்டிங் அவங்களுக்கு சரியாக செட் ஆகாமல் இருக்கலாம். ஸ்டேஜ் அவரை எப்படி பயன்படுத்திக்கிட்டாருன்னு எனக்கு தோணுச்சுன்னா, இப்போ அந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ண எல்லா பொண்ணுங்களுக்கும் பாரு நான் வந்துட்டேன் பாரு, நீ என்னை ரிஜெக்ட் பண்ண பார்த்தியா, நான் பாரு எங்கே நிற்கிறேன் பாரு, நான் இப்போ அடுத்த படத்துக்குலாம் நீ வந்து என் பின்னாடியே வந்து நீ ரோல் கேட்பாரு அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்கிற மாதிரி இருந்தது. அண்ட் இதெல்லாம் சொல்லிட்டு டைரக்டர் வந்து படத்தோட ஹீரோன் வந்து அனுப்பமா அப்படின்னு சொன்னாருங்கிற மாதிரி அது ஒரு பெருசாக டிஸ்கிரைப் பண்ணார். அவர் செட்டுக்கு வரும்போது அவருக்கு வந்துட்டு அந்த பிஜிஎம் சாங்லாம் கேட்டுச்சு. ஸோ எனக்கு வந்துட்டு எப்படி இந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் அவர் பார்க்குறாரு,
கோ ஆர்டிஸ்ட் அவர் எப்படி வந்து ரிவ்யூ பண்றாரு, ஒரு ஆக்டர்னு பாக்குறாரா இல்ல வந்து என்ன வந்து நிறைய பொண்ணுங்க ரிஜெக்ட் பண்றாங்க, பட் பாரு நான் இப்ப இந்த அழகான பொண்ணு நடிச்சிட்டு இருக்கேன், இது பாரு நான் இவ்வளவு ரொமான்ஸ் பண்றேன் அப்படின்னு அவர் வந்து ஒரு பொர்ட்ரே பண்றாரா. படம் லவ் டுடே அவர் எப்படி ஆரம்பிச்சாருன்னா, திஸ் இஸ் டெடிகேஷன் டு மை எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் ஆரம்பிச்சாரு. ஏன்னா இது ரொம்ப ஒரு பெட்டியான ரொம்ப ஒரு சைல்டிஷான ஒரு பிஹேவியர் மாதிரி தான் இருக்கு. ஐ ஜஸ்ட் see a man who can't handle rejection and he is இந்த கோலிவுட் அவர் இந்த கொடுத்திருக்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அவர் இந்த இன்செக்யூரிட்டியை டீல் பண்றதுக்காக தான் அவரோட படங்கள்லாம் யூஸ் பண்ற மாதிரி எனக்கு இருக்கு. எனக்கு இன்னமும் என்ன ரொம்பவும் வந்துட்டு ஒரு சர்ப்ரைசிங்கா இருந்ததுன்னா, அந்த இவெண்ட்ல வந்து ஒரு விக்னேஷ் சிவன் மாதிரி ஒரு டேரக்டர், ஐ டோன்ட் ரேட் him as a director at all, he is probably one of the worst directors of Hollywood, பட் அவர் வந்துட்டு இண்டஸ்ட்ரியில எவ்வளவு பெரிய சீனியர் ரொம்ப வருஷமா இருக்காரு. அவர் வந்துட்டு பிரதீப் தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்கிற மாதிரி அவ்வளோ கீழே இறங்கிட்டு அந்த ஸ்டேஜ் ஏறி பேசுறாரு. ஏன்னா அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் என்னன்னா பிரதீப்பை தான் வந்துட்டு ஒரு கோல்டன் ப்ராடக்டாக பார்க்குறாங்க. அண்ட் அவர் தான் வந்துட்டு அடுத்து தமிழ் சினிமாவை தூக்கி பிடிக்கிற ஒரு டைரக்டர் அண்ட் ஆக்டருங்கிற மாதிரி அவங்க வந்து எல்லாம் வந்துட்டு பேசிட்டு போகிறாங்க. எனக்கு உண்மையிலே சர்ப்ரைசிங்காக இருக்குது. லைக் கோலிவுட்டோட லெவல் வந்துட்டு அவ்வளோ இறங்கிடுச்சான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு 2 சுமாரான படம் கொடுத்தாலே வந்துட்டு உங்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு மெசையா மாதிரி வந்து தூக்கி வச்சிருவாங்களா. அவ்வளோ ஒரு டேலண்டே இல்லாமையா நம்ம கோலிவுட் போயிடுச்சு. வந்துட்டு ஒரு மார்க்கெட்டிங் யுக்தி மாதிரி தான் எனக்கு தோணுது. வந்து இவங்க தான் அடுத்த இது பெரிய இது, இவங்க தான் அடுத்த இது, இவங்க தான் கோலிவுட் தூக்கி பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் சப்கான்ஷியஸா என்ன பண்றாங்கன்னா, இந்த படத்தெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணணும், இந்த படத்தெல்லாம் நீங்க போய் பார்த்தே ஆகணும், இதுதான் வந்து அடுத்த ஜென்ரேஷன் வந்து கொண்டு போற டைரக்டர்ஸ் அப்படின்னு மாதிரி ஒரு ஹைப் கிரியேட் பண்ணிட்டு நம்ம எல்லாரும் எப்படியாவது போய் அந்த படத்தை பார்க்க வச்சிடறாங்க. ஸோ இந்த வீடியோ நான் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் நான். பட் கரெக்டாக இப்போதான் இந்த லாஸ்ட் 2 days தான் வந்து படம் ப்ரொமோஷனுக்காக பிரதீப் வந்து நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருக்காரு. பரத்வாஜ் சங்கனோட அவர் பண்ண அந்த இன்டர்வியூ எனக்கு வந்துட்டு வாஸ் ப்ராப்ளி எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்டர்வியூஸ் எவர். இன்டர்வியூ கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணலாம். ஐ ஃபீல் லைக் அந்த ஒரு கொஸ்டினுமே கொஞ்சம் நெத்தி அடி மாதிரி இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு அவர் என்ன கேட்டார்னா, லவ் டுடே வந்துட்டு நம்ம தமிழ்நாடுல பெரிய ஹிட் ஆயிடுச்சு, பட் அதுவே வந்து பாலிவுட்ல ரீமேக் பண்ணாங்க, பட் அங்கே வந்துட்டு அது அட்டர் ஃப்ளாப் ஆயிருக்கு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு குழம்பி தான் பேசிட்டு இருந்தாரு. அவர் ஒரு மாதிரி திணறிக்கிட்டே இருந்தார், என்னன்னு தெரில. பட் இதுக்கும் வந்துட்டு அவர் ரொம்ப ஒரு மாதிரி யோசிச்சு தான் பதில் சொன்னார். ஏன்னா இப்போ அவருக்கு பேசிக்காக வாழ்க்கை கொடுத்த அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் வந்துட்டு பாலிவுட்லேயும் போயிட்டு அதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அங்கே வந்துட்டு அவர் ஃப்ளாப் ஆயிருக்கு. அவங்க அந்த டேரக்ஷனில் அவன் பண்ணதில் சில மிஸ் ஆகிருக்கலாம். ஸோ பேசிக்காக என்னன்னா, அவர் பண்ண டேரக்ஷன் கரெக்டாக இருந்திருக்கு, அங்கே ப்ராப்ளி அங்கே தான் மிஸ் பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி அவர் முடிச்சிருப்பாரு. பரத்வாஜ் சங்கன் கேட்ட ஒரு ஆக்சுவல் ஒரு கொஸ்டின் என்னன்னா, ஸ்லட் ஷேம் பண்ணுறதோ, விமனை வந்துட்டு அப்ஜெக்டிஃபை பண்ணுறதோ, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு எக்ஸஸ் ஹேண்டில் பண்ணுற விஷயங்களோ, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துட்டு எப்போ பாலிவுட்டெல்லாம் தாண்டி போயிடுச்சு. ஸோ நம்ம கோலிவுட்ல இன்னும் இந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்லட் ஷேம் பண்ணுற நரேட்டிவ் தான் இன்னும் தூக்கி வச்சுட்டு இன்னும் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோங்கிறத வந்துட்டு பேசிக்கா அவர் வந்து அந்த கொஸ்டின் மூலியமா சொல்லியிருக்காரு. அது வந்துட்டு பிரதீப்புக்கு புரியவே இல்லை. ஸோ பரத்வாஜ் வந்துட்டு அவருடைய ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒன்று கொடுப்பாரு. ஒருவேளை இந்த ரோலுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஆக்டர் வந்து சூட்டபிளா இல்லாம இருப்பாரோ, ஏன்னா எல்லா ஆக்டருமே எல்லா ரோல்லையும் போய் நடிச்சிட முடியாது. இன்னும் அவங்களுக்குன்னு சில ஒரு பாவனைகள் இருக்கும், அவங்களுக்குன்னு சில ஒரு தோற்றங்கள் இருக்கும். அப்படி இருந்தால் தானே ஆடியன்ஸால வந்துட்டு உடனே கனெக்ட் பண்ணிக்க முடியும். அப்பதானே அவங்க வந்து அந்த ஸ்டோரியை வந்து கன்வின்சிங்கா பார்க்க முடியும். ஸோ பேசிக்கா பிரதீப் கிட்ட என்ன கேட்டுட்டாங்கன்னா, இப்போ வந்து நீங்க தான் இனிமேல் நீங்க எடுக்க போற படத்துல நடிக்க போறீங்கன்னு சொல்லிட்டீங்க, அண்ட் ஆக்டிங் தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டீங்க. பட் நீங்க வந்துட்டு இப்போ நடிக்க போற இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபிட் ஆகுதா இல்லையா நீங்க யோசிக்கிறீங்களா? இல்லை ஆடியன்ஸ் வந்துட்டு அது எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க? ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்க்ரீனில் வந்துட்டு நீங்கள் ஒரு சீனுக்கு வரீங்கன்னா ஒரு 5 செகண்ட் வந்துட்டு இவன் இந்த ரோலுக்காக ஆடியன்ஸ் வந்துட்டு ஒரு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ எப்படி வந்துட்டு அவங்க அந்த கேரக்டருக்கோ அந்த ஸ்டோரிக்கோ அவங்க வந்துட்டு கன்வின்ஸ் ஆவாங்க. என்டையர் இன்டர்வியூ ஜஸ்ட் ரீக்ட் ஆஃப் இன்செக்யூரிட்டிஸ். சினிமா மாதிரி ஒரு டூலை ஐ ஃபீல் லைக் ஹீஸ் ஜஸ்ட் யூசிங் டு வேலிடேட் ஹிம்செல்ஃப். அண்ட் அது எவ்வளோ தூரம் அது வந்து நியாயம்னு எனக்கு தெரியும். இந்த படத்தோட டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து, அவரை பற்றியும் பேசி ஆகணும். ஐ திங்க் 2 பேருமே அப்பேரண்ட்லி ஹேவ் பீன் லைக் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் a very long time. அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு பிரதீப் 2.0ங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கு. நிறைய பேர் ஆல்ரெடி சீன் சிமிலர் பேட்டர்ன்ஸ். ஒரே ஒரு ஹிட் கொடுத்துட்டு கோலிவுட்ல நான் தான் அடுத்த பெரிய ஆளுங்கிற மாதிரி அவர் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காருங்க. அவரோட அடுத்த படம் வந்து இதுக்கப்புறம் வந்து சிம்புவோட பண்றாரு. அண்ட் பிரதீப்போட அடுத்த படம் விக்னேஷ் சிவனோட இருக்கு. அண்ட் விக்னேஷ் சிவன் உங்க எல்லாருக்குமே தெரியும், போடா போடி மாதிரி படங்கள்லாம் வந்துட்டு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு. அண்ட் சிம்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும், தி ஓஜி லவ் ஃபெயிலியர் பாய். எனக்கு இந்த குரூப்பை பார்த்தாலே எனக்கு வந்துட்டு லைட்டாக எனக்கு ஒரு பேட்டர்ன் தெரியுது. யூனோ ஹவு தே ஹேண்டில் லவ், ஹவு தே ஹேண்டில் ரிஜெக்ஷன்ஸ், பொண்ணுங்களை அவங்க எப்படி பார்க்குறாங்க, அந்த விமன் பேஷிங் மூவ் ஆன் பண்ணுறதுக்கே வந்து கஷ்டப்படுற ஒரு கும்பலை தான் நான் பார்க்குறேன். நான் இப்போ அடுத்த கோலிவுட்ல வர படங்கள்லாம் வந்துட்டு வில் பி ஹேண்டில் பை ஆல் தீஸ் இன்செக்யூர் மென். அண்ட் கதைகளும் அப்படிதான் வரப்போகுதுன்னு எனக்கு தோணுது. ஸோ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பிரதீப்போட உருவம் செட் ஆகலை, கன்வின்சிங்காக இல்லைங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்கன்னா, தனுஷ் இப்படி தானே இருந்தார், தனுஷை நம்ம இப்போ அக்செப்ட் பண்ணிக்கலையா? டிட் தனுஷ் கோ டு பி ப்ராப்ளி ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர்ஸ் இன் கோலிவுட்? ஏன் இவர் அடுத்த தனுஷா இருக்க முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. when தனுஷ் ஸ்டார்டட் அவுட் he was an actual young man. அவர் ஒரு சின்ன பையனாக தான் ஆரம்பிச்சாரு. அண்ட் அவர் நடிச்ச ரோலும் ஒரு சின்ன பையன் ஒரு ரோலாக தான் இருந்தது. அண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோட்டீஸ் அவர் எந்த மாதிரி ஒரு ரோல்ஸ் பிக் பண்ணாரு அண்ட் ஹவு இட் brilliantly set with how he looked at that age. ரொம்ப ஒரு சோஷியலி ஒரு ஆக்வர்ட் ஒரு ஸ்டூடெண்ட்,
அவர் லவ்னா என்ன சொசைட்டினா என்னன்னு தெரியாமல் ஒரு இடத்துக்கு போகிறப்ப எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு பார்த்த உடனே நம்மளுக்கு டக்குன்னு இவர் தான் அந்த கேரக்டர்னு தெரிஞ்சது. ஒரு துள்ளுவதோ இளமைனா எப்படி வந்துட்டு ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் மூவி, எப்படி அந்த பையன் அந்த வயசில் வந்துட்டு ஹவ் இஸ் நேவிகேட்டிங் ஆல் த ஸ்ட்ரகிள்ஸ். ஸோ அவர் வந்துட்டு ஹி நாட் இமீடியட்லி கோ அண்ட் பிளேஸ் himself on some pedestal லைக் நான் தான் எல்லாம், என்னோட தோற்றத்தை வச்சுலாம் நீங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்துட்டு உடனே என்ன ஒரு பெரிய ஹீரோவாக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக பார்க்கணும்லாம் அவர் பண்ணல. ஹி பிக்ட் அப் வெரி குட் கேரக்டர் ரோல்ஸ். எப்படி வந்துட்டு அவர் வளர்ந்து அவர் தோற்றத்திலையும் மாற்றங்கள் வந்துட்டு ஆடியன்ஸ் வந்துட்டு கிராஜுவலாக ஹவு தே அக்செப்டட் him ஃபார் ஆல் த ரோல்ஸ் தட் இஸ் பிளேயிங். அது வந்துட்டு ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. தனுஷ் பாலிவுட் போனப்போ அவர் வந்துட்டு he was already an established actor in Kollywood. பட் அவர் அங்கே போயிட்டு பிக் பண்ண ரோல்ஸ் பாருங்க, அவருக்கு தெரியும் அவர் வந்துட்டு ஆடியன்ஸ் கண்ணுக்கு வந்து புதுசாக தான் வராருன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் எடுத்திருக்க ரோல் வந்துட்டு அவர் நடிச்சா கன்வின்சிங்காக இருக்கணும் அப்படிங்கிறத அவர் அவ்வளோ கான்ஷியஸாக இருந்தார். பண்ண மூவிஸே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது அண்ட் பாலிவுட்ல இன்ஸ்டன்ட்டாக அவருக்கு வந்து ஒரு நேம் வந்தது. பட் பிரதீப் அப்படி இல்லை. அவர் பிரதீப் திரும்ப அவர் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காருன்னா, நான் இப்படி தான் இருக்கேன், நீங்கள் தான் உங்கள் எண்ணத்தை மாற்றணும், நான் சீனில் வரப்போ ஆக்வர்டாக இருந்தால் உங்கள் மேலே தான் தப்பு, நீங்கள் ஏன் ஹீரோவாக பார்க்க மாட்டீங்க, என்னையும் ஹீரோவாக பாருங்கள், நீ என்னையும் தூக்கி வச்சு கொண்டாடுங்க. வந்துட்டு இந்த ஹேட் வாட்ச்னு ஒன்று சொல்லுவாங்க. இது பேசிக்காக ஒரு விஷயத்தை நம்ம எதனால பார்ப்போம்னா ஒன்று பிடிச்சி பார்ப்போம், இல்லைனா எப்படியா இந்த விஷயத்தை பார்த்துட்டு நம்ம இதை பற்றி நம்ம கழுவி ஊற்றணும்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அண்ட் பேசிக்காக பிரதீப் படங்கள்லாம் வந்து பாதி கண்டென்ட்டுக்கு ஓடினாலும் பாதி வந்து இந்த ஹேட் வாட்சுக்கெல்லாம் ஓடுது. இப்போ தனுஷோ எடுத்திருக்க கேரக்டர்ஸ்லாம் ஃபெல்ட் வெரி க்ளோஸ் டு ரியாலிட்டி. பட் பிரதீப் எடுத்திருக்க இந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து ஜஸ்ட் ஃபீல்ஸ் லைக் ஹிஸ் ஓன் ஃபேண்டசிஸ் தட் ஹீ இஸ் ட்ரைங் டு ரியலைஸ் த்ரூ கோலிவுட். பிரதீப்பை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, ஐ ஃபீல் லைக் ஹீ இஸ் ஜென்வன்லி ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ directors who can actually make a very good commercial movie. But insecurity is so high. அவரோட அப்ஜெக்டிவே எதுவா இருக்குன்னா, என்னோட கோவத்தை என்னோட ஆசைகளை நான் பூர்த்தி பண்றதுக்காக நான் எவ்வளவு தூரம் என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு அவர் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ஊர்ல வந்துட்டு ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் இருக்கு, லைக் மென் ஹூ ஃபேஸ் ரிஜெக்ஷன்ஸ். இந்த சொசைட்டியை அவங்களை பிடிச்சி அமுக்குது, அவங்களுக்கு மட்டும்தான் அநியாயங்கள்லாம் நடக்குதுங்கிற மாதிரி. இப்போ அவங்கள டார்கெட் பண்ணி சில படங்கள்லாம் வருது, எஸ்பெஷலி இந்த லவ் சப்ஜெக்டை சுற்றி. அண்ட் ஐ ஃபீல் லைக் இதுதான் அவரோட டார்கெட் ஆடியன்ஸாக இருக்குது. அவங்க கோவத்தையும் அவங்க ஃப்ரஸ்ட்ரேஷனையும் எப்படி வந்துட்டு அவர் ரிலேட்டபிளாக ஆக்குறாரு, அவங்க மனசில் தோன்றதெல்லாம் எப்படி வந்துட்டு அவர் டயலாக்காக கொண்டு வர போறாருங்கிறது அவர் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காருன்னு தெரியுது. ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் படத்துலையுமே என்னன்னா ஒரு நாஸ்டாலஜியா ஃபேக்டர்லேருந்து அவர் ஆரம்பிச்சிருப்பார். அவர் ரொம்ப கான்ஷியஸாக இருக்காரு. ஹி நோஸ் வாட் ஒர்க்ஸ் வித் தி ஆடியன்ஸ், ஆடியன்ஸோட ஃபீலிங்ஸ் எங்கே டேப்பர் பண்ணால் எப்படி ரியாக்ட் ஆகும்லாம் அவர் அவ்வளோ ஒரு புத்திசாலியாக தான் இருக்காரு. பட் the ultimate purpose of his movies எதுக்குன்னா அவர் ரொம்ப செல்ஃப் சர்விங்காக தான் இருக்கு. அந்த எக்ஸ்பிரஷன்லாம் எப்படி வெளியே வருதுன்னா, விமனை வந்துட்டு அசிங்கமா பேசுறதுக்கோ இல்லை அவங்க ஸ்லட்சியம் பண்றதோ அந்த மாதிரி கொடுக்குற டைலாக்ஸ் தான் வந்து தேட்டர்ல பெரிய விசில்ஸும் வரும்னு அவருக்கு தெரிஞ்சுதான் வைக்கிறாரு. படம் கடைசியில வந்துட்டு அவர் திருந்திடுறாருங்கிறதெல்லாம் வந்து மேட்டரே இல்லை. பட் அவர் என்ன பண்றாருன்னு அவருக்கு நல்லாவே தெரியுது. ஸோ வாட் யூ திங்க் கைஸ்? டு யூ திங்க் பிரதீப் ஒரு ஸ்டீரியோடிபிக்கலான ஒரு ஆக்டருக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வந்துட்டு அவர் ரீரைட் பண்றாரா, மாத்துறாரா, இல்லைனா டஸ் ஹி சீம் லைக் ஜஸ்ட் someone who's using this medium ஒரு செல்ஃபிஷான ஒரு ரீசனுக்காக அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரா? படத்துல காமிக்கிற விஷயங்களும் அவர் நடந்துக்கிற விதமும் எனக்கு வந்துட்டு மேட்ச் ஆகிற மாதிரி தெரியல. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அண்ட் ஐ ஜென்ரலி ஃபீல் பிரதீப் as a director has a lot of potential. and பிரதீப் as an actor ஒரு சீனுக்குமே வந்துட்டு அவர் செட் ஆகிறதுக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப டைம் ஆகுது. Let me know your thoughts in the comments. Please like, share and subscribe if you like this content. We'll be back for more. Thank you for watching. I'll see you in the next one. Bye bye.